கொலை சம்பவம். சந்தேக நபர்கள் யாழில் கைது. போலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க ஆபரணங்களின் உரிமையாளர்கள் தொடர்பில் அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு செம்மணியே ஆவணம். ஸ்ரீநாத் எம்பி சுட்டிக்காட்டு. ஈரான் விவகாரம். சொந்த கட்சியினர் மீதே டொனால்ட் ட்ரம்ப் பாய்ச்சல். தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றினில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள உயிரிழந்த பெண்ணின் காதலன், அவரது மனைவி ஆகியோர் அவர்களது குழந்தையுடன் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று தம்பதியினர் வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணம் சவகச்சேரி நோக்கி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போதே கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் வலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் இணைந்து இன்று அதிகாலை நடாத்திய கூட்டு நடவடிக்கையின் மூலம் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்படும் போது பிரதான சந்தேக நபர் முகக்கவசம் அணிந்திருந்ததுடன் அவரது மனைவி முஸ்லிம் பெண் போன்று வேடமணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தான் வவுனியாவில் இருந்து கொரோனாக்களுக்கு சென்று அங்குள்ள தனது மற்ற இரு பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு போலீசாரிடம் சரணடையவிருந்ததாக தெரிவித்துள்ளார். வலான மத்திய ஊழல் தடுப்பு அதிரடிப்படையின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுகல அவர்களின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் கடந்த சில நாட்களாக நீர்கொழும்பு மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் தங்கியிருந்ததுடன் கடல் மார்க்கமாக வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 3 மாதங்களில் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சுரீதரன் எழுப்பியிருந்த கேள்விக்கு பாராளுமன்றத்தில் நேற்று பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர எவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்க நகைகளை கைப்பற்றவில்லை. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விடுதலை புலிகளின் களஞ்சியங்களில் இருந்து சுமார் 150 கிலோ பெறுமதியான தங்க நகைகள் மட்டுமே கைப்பற்றப்பட்டன. இந்த நகைகளின் உரிமையாளர்கள் குறித்த எந்த தகவலும் இராணுவத்திடம் இல்லை. இந்த நகைகள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு, தங்க ஆபரணங்கள் அதிகார சபை மற்றும் இலங்கை மத்திய வங்கி இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைய ஆரம்பகட்ட பணிகளை நிறைவு செய்து இன்னும் 3 மாத காலத்துக்குள் குறித்த தங்க நகைகளை நீதிமன்றத்திடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட ரீதியாக உரிமை கொண்டாடுபவர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். கடந்த 2014ஆம் ஆண்டு தங்களுடைய அடையாளங்கள் மற்றும் ஆவணங்களை சரியாக உறுதிப்படுத்திய 2015 பேருக்கு தங்க நகைகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிப்பவர்களுக்கு தொடர்ந்தும் நகைகள் வழங்கப்படும். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது தேர்தல் பிரச்சாரங்களிலோ எந்த ஒரு வாக்குறுதியும் வழங்கப்படவில்லை என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலம் காலமாக அரங்கேற்றப்பட்ட அநீதிகளையும் இனப்படுகொலையையும் சர்வதேச ரீதியில் உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கிய வரலாற்று ஆவணமாக மாறியுள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசு தீர்க்கமான முடிவை எடுத்து தனது நடுநிலை தன்மையுடன் நீதித்தன்மையையும் உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வின் மூலம் இதுவரை 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. நீதி அமைச்சின் பூரண அனுசரணையோடு இந்த உண்மைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசு எடுத்துள்ள முதற்கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் அதனை மேலும் வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கவும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் ரகசியமாக புதைக்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகளை அடையாளம் காண்பதற்கான அகழ்வு பணிகளை அரசு உரிய காலத்தில் துரித கதையில் முன்னெடுக்க வேண்டும். காலங்காலமாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கும் தமிழினம் எதிர்கொண்ட கொடூரமான இனப்படுகொலையை ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கும் செம்மணியில் மீட்கப்படும் இந்த மனித எச்சங்களை மிக முக்கிய சட்ட ஆவணங்களாக கொண்டு செல்ல வேண்டிய பாரிய
பொறுப்பு எமக்கு உள்ளது. எனவே இந்த விவகாரத்தை மூடி மறைக்காமல் அரசு உறுதியான முடிவை எடுத்து தனது நடுநிலைமையையும் நீதி வழங்கும் தன்மையையும் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். ஈரான் நாடு தற்போது கடுமையான நெருக்கடியில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு தேவையான அனைத்தையும் வழங்க ஈரான் தயாராக இருக்கும் இந்த சூழலில் அமெரிக்க செனட் சபை கொண்டு வந்துள்ள போர் அதிகார சட்டம் தொடர்பான வாக்கெடுப்பு தேவையற்ற ஒன்று என அவர் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டி போடும் வகையில் ஜனநாயக கட்சியினரும் இணைந்து வாக்களித்த 4 குடியரசுக் கட்சி செனட்டர்களை அவர் கடுமையாக சாடியுள்ளார். அவர்களின் இந்த நடவடிக்கை ஈரானுக்கு சாதகமாக அமைந்து நாட்டின் எதிர்க்கு ஆதரவளிப்பது போல் இருப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முடிவுகள் தனது பணிகளை மேலும் கடினமாக்கியுள்ள போதிலும் இந்த விவகாரத்தை தான் வெற்றிகரமாக முடித்து காட்டப் போவதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். 2026 FIFA உலக கிண்ணத்தில் குரூப் கே பிரிவில் நேற்று நடைபெற்ற விறுவிறுப்பான லீக் போட்டியில் போர்த்துகல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே அதிரடி காட்டிய போர்த்துகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. போட்டியின் 6வது நிமிடத்திலேயே போர்த்துகல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் கோல் அடித்து கணக்கை தொடங்கினார். தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய அவர் 39வது நிமிடத்தில் தனது 2வது கோலை பதிவு செய்தார். இந்த கோல்களின் மூலம் உலக கிண்ண வரலாற்றில் 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையை ரொனால்டோ படைத்துள்ளார். மேலும் உலகக்கோப்பையில் போர்த்துகல் அணிக்காக அதிக கோல் அடித்த ஜூசிபியோவின் சாதனையை முறியடித்து தனது 10வது உலக கிண்ண கோலுடன் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். நேற்றைய தினம் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்திய போர்த்துகல் அணி 66% பந்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இந்த வெற்றியின் மூலம் குரூப் கே பிரிவில் 4 புள்ளிகளுடன் போர்த்துகல் அணி முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. கொலம்பியா அணி 4 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் உஸ்பெகிஸ்தான் அணி புள்ளிகள் ஏதுமின்றி கடைசி இடத்திலும் உள்ளன.